இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. விஜயை பார்த்து கண்டிப்பாக திமுக கவலைப்படும். பயப்படுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். எதுக்கு அவங்கள கோவப்படுத்தும்? ஆட்சியில் இருக்காங்க, அவங்க பொல்லாப்பு நமக்கு எதுக்கு கவலைப்படுறாங்கன்றது உண்மை. இது அவங்க என்ன நினைச்சாலும் அவங்களுக்கு தெரியும். தே ஆர் கன்சர்ன்ட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கன்சர்ன்டு. இப்போ எல்லா முக்கியமான நிகழ்வுகள்லையும் உதயநிதி வந்து உட்காந்துடுறாரு. இப்போ வரைக்கும் ஒரு ஃபுல் பிளெஜ்ஜாக வந்து உள்ளே இறங்கலை. ஆமாம், எப்போ இறங்க போகிறீங்க? நான் ஃபிலிம் ஃபீல்டில் பீக்கில் இருக்கும்போது கரியரில் விட்டுட்டு வரேன், அதெல்லாம் ஓகே. அடுத்து என்ன? மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்கு நீங்கள் தெருவுக்கு வந்தீங்க? நீங்கள் வரலன்னா கூட மற்றவனாவது வரணும்ல. யாருமே வரலன்னா இப்போ கட்சியோட ப்ரெசன்ஸ் என்ன? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஜென்ரலி டெப்டி சிஎம்னா அது வந்து சிஎம் இன் வெயிட்டிங். அவர் 2 மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி வந்து தூத்துக்குடிக்கெல்லாம் வெளியூர்லாம் போகிறாரு. முக்கியமான ஏதாவது டெவலப் மழை வெள்ளம் வருதுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. இப்போ கூட போன வாரம் திடீர்னு ஒரு பெரிய மழை பெஞ்சப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம். அவர் 27ஆம் தேதி அந்த மாநாடு நடத்தினது பிறகு வெளியிலே வரல. 20 நாள் ஆக போகுது. 20 நாளில் நீங்கள் அவர் எங்கே பார்த்தீங்க? அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம். விஜய் வராரு, நடந்து வராரு. அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அந்த பவுன்சர்ஸை தவிர கட்சி தொண்டர்கள் நிற்கிறாங்க, மஞ்சள் கலர் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு. மீடியா வெளியில் வெயிட் பண்ணுது. விஜய் வந்து அந்த உள்ளே போகிறாரு. அந்த பெரிய கோட்டை கதவு அவர் விஜய் உள்ளே போனோன்னு அப்படியே சாத்துது. அது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷுவல். ஒரு அரசியல் கட்சியோட கதவுகள் 24 மணி நேரமும் 365 நாட்களும் திறந்தே இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, கிண்டி மருத்துவர் தாக்கப்பட்டதில் எல்லா கட்சிக்காரனும் அங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு கூட பிஜேபியிலேருந்து எச் ராஜா போயிருக்காரு. நல்லதோ கெட்டதோ எதையோ பேசுறாரு. 2 மணி நேரத்தில் அதிமுக தலைவர்கள் அங்கே போனாங்கல்ல. உதயநிதி போனார்ல, அன்புமணி போனார்ல. விஜய் போயிருக்குமா வேணாமா? விஜய் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் விஜய் கிட்ட வந்திருக்குங்க. அப்போ இது மாதிரி ஸ்பாட்டுக்கே போகாமல் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துன்னு அரசியல் பண்ண முடியாது. இது ட்விட்டரில் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. சோஷியல் மீடியாவில் மட்டும் நீ அரசியல் நடத்த முடியாது. தமிழிசை சவுந்தரராஜன் கூட மிஸ்டு கால் கொடுத்தாங்க. எங்கள் கட்சியில் 50 லட்சம் பேர் இருக்காங்க, டெபாசிட் காலி ஆச்சு. இந்திய அளவில் 30 கோடி பேர் 30 கோடி பேர் வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியதுதான். அண்ணா திமுகவில் அந்த மாதிரி 1.5 கோடி பேரும், திமுகவில் அந்த மாதிரி 2 கோடி பேரும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து 90% மேலே போலியாக பேச இஷ்டம் போல் வந்து உறுப்பினர் சரி ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு இவங்களே ஏற்றுவாங்க. அதெல்லாம் பல வருஷம் 30 வருஷமாக நான் பார்க்குறேன். பட் விஜய் விஷயத்தில் அது வேறு. உண்மையிலே அவரோட அந்த ஃபிகர்ஸில் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஜெனுயினாக உண்மையாக வந்தவங்க தான் அவங்க. ஆனால் திமுக மட்டும் அட்டாக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர் பேச வேண்டும். வெறும் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணால் எடுபடாது. கோர்ஸ் திமுக முதல் எதிரி, அசம்பிளி எலெக்ஷனில் முதல் எதிரி. ஆனால் பிஜேபியை நான் தொடவே மாட்டேன்னா நீ போக முடியாது. அப்படி போச்சுன்னா அது விளங்காது. ஏன்னா அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரும்போதே அன்றைக்கி நாடு முழுவதுமே மோடி வேணுமா வேணாமான்ற கேள்வி எழும்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் எனக்கு குறி கிடையாது அசம்பிளின்னு சொல்லும் போதே அவர் மோடி எதிர்ப்பிலிருந்து நழுவி போனார். அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களும் திமுக எதிராக திரும்புகிறாங்க. அமைப்பு சாராத அன்ஆர்கனைஸ் செக்டாரும் பெரிய அளவில் திரும்புது. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது தம்பிங்க. அதை யார் அறுவடை பண்ணுவான்றது தான் முக்கியமான கேள்வி. ஏடிஎம்கேக்கு இன்னமும் இழந்த ஒரு காலத்தை மீட்டெடுக்க முடியல. விஜய் அன்டெஸ்டட் பிளேயர். எலெக்ஷனை ஜெயிக்கிறதுன்றது வேற. அதனால தான் 1 கோடி ஓட்டு இருந்தால் கூட அது அப்படியே ஓட்டா மாறுமான்னு அதை நான் சொல்லவே இல்லை. அந்த மிஷினரி வேற. அப்போ திமுக எதிராக ஒரு அலை உருவாதுனா கூட அதை யார் அறுவடை பண்ண போகிறாங்க? நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜய் அவர்களுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தொடர்ந்து அரசியல் களத்தில் எல்லா தலைவர்களும் வெளியில் வந்திருக்க மாதிரி தெரியுதே சார். இத்தனை நாட்களாக நீங்கள் வைத்த பிரதான குற்றச்சாட்டும் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எங்கே போனாங்கன்னே தெரியல, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு நாட்டில், அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தீங்க. இப்போ அதற்கு பதில் கிடைத்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவே வீரியமாக நிறைய இடங்களில் வந்து செய்தியாளர்கள்கிட்ட பேசுகிறதும் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதும் பார்க்க முடியுது. உண்மைதான். கடந்த 27ஆம் தேதி விஜயோட அந்த மாநாடு நடந்து முடிஞ்சுது. 20 நாள் ஆக போகுது. அதன் பிறகு வந்து எல்லா கட்சிகளுமே வந்து அக்ரெசிவாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா கட்சிகள்கிட்டையுமே ஒரு ஜர்க்குன்னுவாங்க, ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு விஜயோட வருகை. ஒரு அசாத்தியமான ஒரு மக்கள் ஆதரவு விஜய்க்கு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். நான் என்னுடைய அனுபவத்தில் எந்த விதமான லாபமும் தனிப்பட்ட முறையில் எந்த லாபமும் எனக்கு என்றைக்குமே இருந்தது கிடையாது. பக்கசார்பும் இல்லாமல் நான் பேசுகிறேன், எந்த உள்நோக்கங்களும் இல்லாமல் நான் பேசுகிறேன். இப்படி ஒரு ஆதரவு ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அதுவும் ஒரு சினிமா நடிகருக்கு இருந்து நான் பார்த்ததில்லை. நான் 3 பேரை பார்த்துருக்கேன். சிவாஜி கணேசன்,
நான் வந்து அப்போ வந்து அவர் அரசியலுக்கு வந்த காலகட்டத்தில் வந்து அப்போ நான் வந்து அப்போ தான் பத்திரிகை துறைக்கு வந்த புதிது. ஸோ சிவாஜியோட வருகையை நான் பார்த்துருக்கேன், விஜயகாந்தை பார்த்துருக்கேன், கமலஹாசனை பார்த்துருக்கேன். யாருக்குமே இவ்வளவு இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அசாத்தியமானது ஒரு நம்ப முடியாத ஆதரவு நான் பார்த்ததில்லை என்னுடைய அனுபவத்தில். இசை நாளைக்கு இது மாறலாம், இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே வேறு சில நிகழ்வுகளால் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாது. விஜயோட பாதை சரியாக இல்லாமல் அமையாமல் போய் அவருடைய தவறுகளால் அல்லது அவருடைய இயலாமைகளால் இந்த ஆதரவு ஆவியாகி போகலாம், வேக்யூம் இதாகலாம், எவாப்பரேட் ஆகலாம். பட் இன்றைக்கி இருக்க நிலைமை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஐ மீன் பெரிய அளவில் ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஆதரவு நான் வந்து பார்த்ததில்லை யாருக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஆப்பில் கூட வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து மெம்பராக 90 லட்சம் பேரை தாண்டி இருக்கின்றாங்க. அந்த ஆப்பே க்ராஷ் ஆகிருக்கு. அது வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக அவங்க பண்ணுறாங்க. அதில் போலியாக வரத்துக்கு என்னோடய நாலேஜ் கட்டிய வரையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், தவறாக இருந்தால் திருத்திக் கொள்ள தயார். பட் அதுக்கு தவறாக இருக்க வாய்ப்பு குறைவுன்னு நம்புகிறேன். அது ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க. ஆதார் கார்டு போடணும், அதன் பிறகு ஓடிபி வந்த பிறகு ஓட்டர் ஐடி போட்டு தான் பதிவு பண்ணுறாங்க. 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நான் பார்த்துருக்கேன், என்னுடைய நண்பர்கள் வீடுகளில் பசங்க படிக்கிற பசங்க 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க 15 வயசு பசங்க ஆதாரை போட்டுட்டு வர முடியாமல் எங்களால் உறுப்பினராக முடியலன்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறாங்க. இவ்வளவு ஆதரவு யாருக்கும் நான் பார்த்ததில்லை, டு பி ஃப்ராங்க். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் பேசும்பொழுது ஒன்று அஃபிஷியலாக இருக்க டேட்டா ரெக்கார்டு 1 கோடி பேர் கிட்டத்தட்ட உறுப்பினர். இன்னொன்று எவ்வளவோ பேர்கிட்ட நம்ம பேசுகிறோம், எல்லா கட்சியும் சார்ந்தவங்க, இன்க்ளூடிங் திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது கூட அந்த ஆண் அவர் வந்து அல்லது அது பெண் உறுப்பினராக இருக்காங்கன்னா அவங்க தான் திமுக ஆதரிக்கிறாங்களே தவிர அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் விஜய்க்கு போடுவோன்னு சொல்கிறாங்க. பரம்பரையாக திமுக குடும்பங்கள்லேயே தான் நிலைமை. மற்ற கட்சிகள்லையும் பெரிய பாதிப்பு இருக்குது. ஆகவே விஜயோட வருகை எல்லாரையுமே ஒரு விதத்தில் உலுக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக இன்றைக்கி தேமுதிகலாம் பேசுகிறாங்க, நாங்கள் வந்து விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்தப்போ இதோட கூட்டம் வந்தது சச்சு நான் சொல்லலை. கூட்டம் குறைவாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம். பரந்துபட்ட மக்கள் திரள்கிட்ட இன்றைக்கி விஜய்க்கு இருக்க ஆதரவு விஜயகாந்துக்கெலாம் இருந்ததே கிடையாது, என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பாமக, சீமானும் விசிகாவும் திருமாவும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது அதை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்லை, நிறையா பேசிட்டோம் அதை பற்றி. ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது சீமாவனும் விசிகாவும் திருமாவும். ஏன்னா அவங்க ஓட்டு தான் பெரிய அளவில் உடையுது. நீங்கள் கொடுத்த இன்டர்வியூவில் பேசினதை விட அவங்க டெய்லி செய்தியாளர்கள்கிட்ட பேசுறது அதிகமாக இருக்குது. நம்ம கூட்டுற மெய்ப்பிக்குது. ஏன்னா அவங்க வந்து எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற கதையாக ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க எங்கேயோ விஜய் அவங்களோட ஓட் பேங்கை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு தெரியுது. பாமகவுக்கு பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆனால் ராமதாஸுக்கும் சீமான் 2 பேருமான வித்தியாசம் என்னென்னா, டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன்றதுனால அவருடைய அனுபவம் மிளறுது. அவர் தான் வீக்னஸை வெளியில் காமிச்சிக்கல. அரசியலில் என்றைக்குமே தங்களோட வீக்னஸை வெளியில் காமிச்சிக்கூடாது. தங்களுடைய வாக்கு வங்கி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஒரு முதிர்ச்சியான தலைவர் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டார். டாக்டர் ராமதாஸ் கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் வெளியில் காமிச்சிக்கல. சீமானாலையும் திருமாவாலையும் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, வெடிச்சிட்டாங்க தொடர்ச்சியாக. இப்போ தான் ஒரு 5 நாளாக அமைதியாக இருக்குது. சீமான் மறுபடியும் பேசுகிறாரு, பட் திரும்ப கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கார் ஒரு பாஸ்ட் 5 டேஸாக. ஸோ எல்லா கட்சிகளும், பிரதான கட்சிகள், வாக்கு வங்கி அரசியல் இருக்க அனைத்து கட்சிகளுமே விஜய் வருகையால் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கன்றது தான் உண்மை. இப்போ இந்த தருணத்தில் இன்னொரு கேள்வி எழுதுறது என்ன அப்படின்னா, அவருடைய மாநாட்டிற்கு பிறகு திமுக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம்னா, திமுகவினுடைய விழாக்களாக இருக்கட்டும், இல்லை அரசு நடத்தக்கூடிய விழாக்களாக இருக்கட்டும், அனைத்து இடங்களுக்கும் போகக்கூடிய அமைச்சர்களோ முதலமைச்சரோ இல்லை துணை முதல்வரோ எல்லாருமே கள ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தீவிரப்படுத்தியிருக்கிறத பார்க்க முடியுது. கிராமமாக போகிறாங்க, ஒரு சாலையிலும் நடந்து போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை அவங்களுக்கும் இந்த விஜய் விஷயம் அப்படிங்கிறது 2026 எதிரொலிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கோ? கண்டிப்பாக திமுக பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. அது நிர்வாகத்திலையும் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. உதயநிதி அவர்கள் வந்து இன்றைக்கி நிறையா இடங்களுக்கு போகிறாரு, அவரே களத்தில் இறங்குறாரு, பிரச்சனைகளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு. இப்போ அந்த கிண்டி மருத்துவர் கத்தி குத்து சம்பவத்தில் கூட அவரே ஸ்பாட்டுக்கு போனார். நீங்கள் பார்த்து வித்தின் 2 ஹவர்ஸில் உள்ள 2 ஹவர்ஸில் ஸ்பாட்டுக்கு போனார். எங்கேயாவது ஒரு கிரைசிஸ் வருது தமிழ்நாட்டில்னா அங்கே உதயநிதி போகிறார். சிஎம் போக வேண்டிய இடத்துல டெப்டி சிஎம் போகிறார். டெப்டி சிஎம்ன்றவர் வந்து இஸ் எ சிஎம் இன் வெயிட்டிங். அவர் தான் டெஃபெக்டோ சிஎம். ஆக்சுவலாக நடைமுறையில் டெப்டி சிஎம் தான் சிஎம் பொதுவாக.
எடப்பாடி இருக்கும்போது வேறு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஜென்ரலி டெப்யூட்டி சிஎம்னா அது வந்து சிஎம் இன் வெயிட்டிங். அவர் 2 மணி நேரத்தில் ஸ்பாட்டுக்கு போய்ட்றாரு நீங்கள் சொன்ன மாதிரி. அதே மாதிரி வந்து தூத்துக்குடிக்கெல்லாம் வெளியூர்லாம் போகிறாரு. முக்கியமான ஏதாவது மழை வெள்ளம் வருதுன்னா கண்ட்ரோல் ரூமுக்கு வராரு. இப்போ கூட போன வாரம் திடீர்னு ஒரு பெரிய மழை பெஞ்சப்போ ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு மாற்றம் அது வந்து உங்களுக்கு வந்து அது துரிதப்படுத்தப்பட்டிருக்கு, வேகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த பாலிடிக்ஸ், அந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அது ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கிறதால வந்து அது நிர்வாக நடவடிக்கைன்னு நம்ம சொல்லணும். அது விஜயோட வருகைக்கு கிடைத்த பரிசு. விஜயை பார்த்து கண்டிப்பாக திமுக கவலைப்படுது, பயப்படுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். எதுக்கு அவங்கள கோவப்படுத்தும்? ஆட்சியில் இருக்காங்க, அவங்க பொல்லாப்பு நமக்கு எதுக்கு? கவலைப்படுறாங்கன்றது உண்மை. இது அவங்க என்ன நினச்சாலும் அவங்களுக்கு தெரியும், அவங்க பயப்படுறாங்கன்றது தான் உண்மை. அதை நம்ம சொல்ல வேணாம். ஃபைன், தே ஆர் கன்சர்ன்ட். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, கன்சர்ன்டு. அந்த அவங்களுடைய நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வைத்தே நாம் அதை புரிந்து கொள்ளலாம். உதயநிதியை வந்து முன்னிலைப்படுத்துவது, இப்போ எல்லா முக்கியமான நிகழ்வுகள்லையும் உதயநிதி வந்து உட்காந்துடுறாரு. துறை சார்ந்த அமைச்சர்கள் புடைசூழ, அதிகாரிகள் புடைசூழ. இப்போ கிண்டி ஹாஸ்பிட்டலு மருத்துவமனை விவகாரத்தில், மருத்துவர் தாக்கப்பட்ட குத்தப்பட்ட விவகாரத்தில் அங்கே வராரு, ஸ்பாட்டுக்கு போகிறாரு, ஐசியூ உள்ளே போய் அந்த கவுனெல்லாம் போட்டுக்கிட்டு போய் பார்க்குறாரு. அது பிறகு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நடுப்புறம் உதய் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் மாசு உட்காந்துருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சர், அந்த பக்கம் ஹெல்த் செக்ரட்டரி உட்காந்துருக்காங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் அவர் தீவிரமாக கலந்துக்கிறார். அவர் தான் இன் ப்ராக்டிஸ் அவர் தான் வந்து டெப்யூட்டி சிஎம். அண்ட் தேர்பை அவர் வந்து இன்றைக்கி ஒரு பவர் சென்டராக உருவாகிட்டார். அதிகாரத்துக்குள்ளே, அதிகார மையத்தில், பியூரோக்ரஸியில், கட்சிக்குள்ளே நான் சொல்லலை, அதிகார மையத்தில் கண்டிப்பாக விசிபிளாக தெரியுது. அவர் ஒரு பவர் சென்டராக இன்றைக்கி வந்துட்டார். டெப்டி சிஎம்ஐ போடுறதுல இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அதுதான். அஃப்கோர்ஸ் அது நிர்வாகம் பாதிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. நிர்வாகம் பாதிச்சதுன்னா தட்ஸ் அ நெகட்டிவ் ஃபோர்ஸ். அவர் ஒரு பவர் சென்டராகவே இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் உருவாகி விட்டார். ஃபங்க்ஷன் பண்ணுறாரு, இயங்க ஆரம்பிக்கிறாரு, நிறையாவே ஒர்க் பண்ணுறாரு. மழை வெள்ளத்தப்பெல்லாம் கிரவுண்டில் போய் ஒர்க் பண்ணார். அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. விஜய் ஃபேக்டர் நிர்வாகத்தை அஃபெக்ட் பண்ணியிருக்கா? ப்ரோ ஆக்டிவாக இருக்கணும், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம வந்து தீவிரமாக ஈடுபடணும், மக்கள் குறைகளை உடனே தீர்க்கணும், புதிய திட்டங்களை அமல்படுத்தணும்னு கவர்மெண்ட்டோட அந்த முனைப்பு என்பது இப்போ அதிகமாக இருக்கான்னு கேட்டால் எஸ். விஜய் வருகைக்கு பிறகு இந்த 20 நாளில் அது அதிகமாக இருக்குது என்பது தான் உண்மை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களுடைய கூட்டணி எப்படியாவது உடஞ்சிராதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக எங்களுடைய கூட்டணியை பார்த்து கலக்கம் அடைகிறாங்க எதிர் முகாமில் இருக்கிறவங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஜய் விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் தன்னுடைய பிரதான இடத்திற்கு வந்து ஒரு கேள்வி கேட்குற இடத்துக்கு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த சமயத்தில் உதயநிதி அவர்கள் மறுபடியும் நம்மளுடைய டார்கெட் ஏடிஎம்கே தான், அவங்கள தான் நம்ம மறுபடியும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கணும்னு இறங்கியிருக்காரோ? இல்லை, அவங்க அப்படி தான் அதை விரும்புவாங்க. ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு போகிறது தான் திமுகவுக்கு பெருமை, திமுகவுக்கு லாபம். அவங்க விஜயோட போய் சண்டை போட்டுக்கிட்டு விஜயை பிரதான எதிரியாக ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க அதை உருவாக்கணும். ஏன்னா கிரவுண்டில் நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் விஜயோட ப்ளஸ்ஸை இவ்வளோ தூரம் சொல்லும்போது விஜயோட நெகட்டிவையும் நம்ம பேசி தான் ஆகணும். அவர் 27ஆம் தேதி அந்த மாநாடு நடத்தினது பிறகு வெளியிலே வரல. இந்த 20 நாள் ஆக போகுது. இந்த 20 நாளில் நீங்கள் அவர் எங்கே பார்த்தீங்க? அவங்க கட்சியோட செயற்குழு கூட்டம். அந்த செயற்குழு கூட்டத்துக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் பனையூரில், சென்னையை அடுத்த பனையூர், முதல்ல சிட்டிக்குள்ளே ஆஃபீஸ் இருக்கணும், ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஆஃபீஸ் இருக்குது, வீடு அங்கே இருக்குது, பக்கத்துலேயே ஆஃபீஸ் வச்சுருக்காரு. அந்த ஒரு விஷுவல் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷுவல். விஜய் வராரு, நடந்து வராரு, அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அந்த பவுன்சர்ஸை தவிர கட்சி தொண்டர்கள் நிற்கிறாங்க, மஞ்சள் கலர் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு. மீடியா வெளியில் வெயிட் பண்ணுது. விஜய் வந்து அந்த உள்ளே போகிறாரு. அந்த பெரிய கதவு கிட்டத்தட்ட ஒரு அந்த கதவோட நீளம் வந்து ஒரு 20 அடி இருக்கும், அகலம் ஒரு 15 அடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் நான் சொல்கிறது. அந்த அகலம் நீளம் ஒரு 20-25 அடி, அகலம் ஒரு 20 அடி இருக்கும். அந்த பெரிய கோட்டை கதவு அவர் விஜய் உள்ளே போனோன்னு அப்படியே சாத்துது. அது ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷுவல். ஒரு அரசியல் கட்சியோட கதவுகள் 24 மணி நேரமும் 365 நாட்களும் திறந்தே இருக்க வேண்டும். அண்ணா அறிவாலயத்தோட கதவுகள் என்றுமே பூட்டப்பட்டது கிடையாது. 365 days 24 hours திறந்துருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே மாதிரி அதிமுக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி என்பது வந்து பொதுமக்களுக்கான ஒரு ஸ்தாபனம், பப்ளிக் ஆஃபீஸ் தான், பப்ளிக் இன்ஸ்டியூஷன் தான் அதை சொல்லுவாங்க.
ஒரு அரசியல் கட்சியோட கதவுகள் 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்திருக்க வேண்டும். போலீஸ் ஸ்டேஷன் கதவு என்றைக்கா மூடியிருக்காங்களா? மூடக்கூடாது. ஏன்னா பாதிக்கப்படுற ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு ரிலீஃப் எங்கே கிடைக்கும்? போலீஸ் ஸ்டேஷனில் தான் கிடைக்கும். உங்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நீங்கள் எங்கே போவீங்க? போலீஸ்கிட்ட தான் போவீங்க. அதனால தான் நம்ம 365 நாள் அது 24 மணி நேரமும் திறந்து வைக்கணுன்றோம். அதே திறந்து இருக்குது அது நடைமுறையில். அதே மாதிரி தான் அரசியல் கட்சி. அப்படி இருக்கும்போது அவரோட நீங்கள் சில நேரங்களில் வந்து ஒரு விஷயத்தை ஒரு 1000 வார்த்தைகளில் கட்டுரையாக எழுதி பிரசுரிக்கிறத விட ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட் விஷுவல் அல்லது ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு சொல்லாத செய்திகளை சொல்லிவிட்டு போய்விடும். அந்த கதவை வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 35 ஆண்டுகால அனுபவத்தில் அந்த கதவை அப்படி இழுத்து மூடுறாங்க விஜய் அந்த செயற்குழு கூட்டத்துக்கு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தது. இது சரியில்லை. இது இப்படி போச்சுன்னா விஜயால் சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கூட வந்து திமுக செயற்குழுவில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு விஷுவல் எடுக்கிறதுக்கு மீடியாவை அலோவ் பண்ணுவாங்க. எடுத்து முடிச்சோன்னே வெளியில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து சில சமயம் பேசுவாங்க, சில சமயம் பேச மாட்டாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்க, அவங்க சார்பாக யாராவது பேசுவாங்க. இது எதுவுமே இல்லை. 27ஆம் தேதி விக்கிரவாண்டி கூட்டத்தில் பேசின பிறகு இது வரைக்கும் விஜயோட பப்ளிக் பர்ஃபார்மன்ஸுன்றது என்ன? ஏதோ 4 அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கார் அவர். மக்களுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்? களத்துக்கு எங்கே வந்தார் அவர்? எவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில். ஒன்றும் இல்லைங்க, கிண்டி மருத்துவர் தாக்கப்பட்டதில் எல்லா கட்சிக்காரனும் அங்கே போயிட்டாங்க. இன்றைக்கி கூட பிஜேபியிலேருந்து எச் ராஜா போயிருக்காரு. நல்லதோ கெட்டதோ எதையோ பேசுகிறாரு. ஒரு வழக்கம் போல் ஏதோ பிளவுவாத அரசியலை தான் பேசுகிறாரு. அது வேறு. போகிறாரு இல்லை, 2 மணி நேரத்தில் அதிமுக தலைவர்கள் அங்கே போனாங்கல்ல. உதயநிதி போனார்ல, அன்புமணி போனார்ல. விஜய் போயிருக்கணுமா வேணாமா? விஜய் ஸ்பாட்டுக்கு போயிருந்தாருன்னா ஒட்டுமொத்த ஊடக வெளிச்சமும் விஜய் கிட்ட வந்திருக்குங்க. அப்போ இது மாதிரி ஸ்பாட்டுக்கே போகாமல் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துக்கின்னு அரசியல் பண்ண முடியாது. இது இந்த விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு முன்னால் எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இனிமேல் பண்ணாது விளங்காது. அரசியல் நடவடிக்கைன்னா என்னங்க? மக்கள் பாதிக்கப்படும் போது ஸ்பாட்டுக்கு தலைவர் போகணும். அது புது கட்சினா அவரே போகணும், அல்லது அவர் கட்சி சார்பாக யாரையாவது அனுப்பியிருக்கணும். 2வது, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக உண்ணாவிரத போராட்டங்கள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக அறவழி போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல், கவன ஈர்ப்பு போராட்டம், தொடர் முழக்க போராட்டம், மனித சங்கிலி, துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து குறைகளை கேட்பது. அந்த வாக்காளர் இதுக்கு ஒன்று சொல்லியிருக்காரு, அது பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் முக்கியமான பிரச்சனைகளில் நீதிமன்றங்களை கட்சி சார்பாக நாடுறது. இப்போ நம்ம முல்லை பெரியாருக்காக வைகோ உச்சநீதிமன்றத்துக்கு போனார்ல. இதெல்லாம் அடிப்படைங்க. இதில் எதையுமே செய்யாமல் ஒரு அரசியல் கட்சி எப்படி நடத்துவீங்க? செய்தி தொடர்பாளர்கள் 4 பேர் டிவியில் உட்காந்து கத்திட்டு போகிறதுல அவங்கள பேச விடுறதும் இல்லை. தொலைக்காட்சி வாதங்கள்னால் லட்சணத்தில் நடக்குது நமக்கு தெரியும். இவங்க வந்து பலிகடாவாக தான் போய் விஜய் தாவேக்கா செய்தி தொடர்பாளர்களை போய் அங்கே செய்தி தொடர்பாளர்கள் வந்து தொலைக்காட்சி வாதங்களை உட்காந்துட்டு வராங்க. இந்த சிங்கத்துக்கு மத்தியில் போய் ஆட்டுக்குட்டி தூக்கி போட்ட கதை இது. அதனால் அந்த ஃபாரமையும் யூஸ் பண்ண முடியல. இப்போ நான் சொன்ன இந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லைங்க. அவர் வரணுமா இல்லையா ஸ்பாட்டுக்கு? கிண்டி மருத்துவரை போய் விஜய் நேரில் பார்த்துட்டு போயிருந்தாருன்னா அது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கும். வெளியில் வந்து 2 வார்த்தை மீடியா கிட்ட. கள்ளக்குறிச்சிக்கு போனார், ஆனால் மீடியா கிட்ட பேசலை. அந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்ன விஜய் கிட்ட? அது இல்லாமல் 1 கோடி உறுப்பினர் இருந்தாலும், நான் ப்ளஸ் மைனஸ் 2ஐயும் சொல்லிடுறேன். 1 கோடி உறுப்பினர் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா இடத்துக்கும் நீங்கள் போக முடியாது, வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கணும். இப்போ கட்சி நிர்வாகிகள் யாரையுமே நீங்கள் அறிவிக்கலை, எனக்கு தெரிஞ்சு அறிவிக்கலை. செயலாளர்கள், துணை செயலாளர்கள், மாவட்ட அலுவலக தலைவர்கள், அவங்க தானேங்க பாலிடிக்ஸை டெய்லி பண்ணுவாங்க. இப்போ திருச்சி மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைங்க, மாவட்ட நிர்வாகத்தில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, எல்லா கட்சியும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். தாவேக்கா என்ன பண்ணுவான்? அல்லது முக்கியமாக முதல்ல பிரச்சனைனா தாவேக்கா முன்னால் போய் நிற்கணும்ல, யார் நிற்பா? அப்போ அடிப்படையாக தெரியலையே, இது எப்படி விளங்கும் இப்படியே போச்சுன்னா? ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. விஜய்க்கு வந்து பெரிய ஆதரவு இருக்குது. நானே சொன்னேன், அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு பேரதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தான், பேராச்சரியப்படுற அளவுக்கு தான் ஆதரவு இருக்குது. எப்படி ஓட்டை மாற்ற போகிறீங்க? பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா கடைசி 2 மாதம் முன்னால் வந்து அப்படியே வேலை செஞ்சு அப்படியே நீங்கள் சிஎம் ஆகிடுவீங்களா? அதெல்லாம் முடியாது சார். இப்போ வரைக்கும் ஒரு ஃபுல் பிளெஜ்ஜாக வந்து உள்ளே இறங்கலை. ஆமாம், எப்போ இறங்க போகிறீங்க? நான் ஃபீல்டில் பீக்கில் இருக்கும்போது கரியரில் விட்டுட்டு வரேன், அதெல்லாம் ஓகே. அடுத்து என்ன?
மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்கு நீங்கள் தெருவுக்கு வந்தீங்க? நீங்கள் வரலன்னா கூட மற்றவனாவது வரணும்ல. யாருமே வரலன்னா அப்போ கட்சியோட ப்ரெசன்ஸ் என்ன? தாங்க கிண்டி இன்சிடெண்ட்டில் எல்லாரும் முக்கியமான கட்சி எல்லாரும் அங்கே போயிட்டான். நீங்கள் ஏன் போல? நீங்கள் போயிருக்கணுமா இல்லையா? ஸ்பாட்டுக்கு போய் அந்த டாக்டரை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லு. அதுதானங்க ஆப்டிக்ஸ்னு வாங்கங்க. அது முக்கியம். அரசியலில் ஆப்டிக்ஸ் முக்கியம். அந்த ஜிகனா வேலைன்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியம். ட்விட்டரில் தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. சோஷியல் மீடியாவில் மட்டும் நீ அரசியல் நடத்த முடியாது. அரசியலுக்கு சோஷியல் மீடியா முக்கியம். ஐ அக்ரி. அரசியலுக்கு சோஷியல் மீடியா முக்கியம். ஆனால் சோஷியல் மீடியா மட்டும் அரசியல் கிடையாது. அதுவும் புதுசாக ஆரம்பிக்கிற கட்சிக்கு மக்கள்கிட்ட கிரவுண்டு ப்ரெசன்ஸ் இருக்கணும். சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ்ன்றது ப்ளஸ் தான், அடிஷன். மெயின் வந்து கிரவுண்டில் நீங்கள் ஜெல் ஆகணும் போய். அதுவும் ட்விட்டரில் அவரே போடுறாரா, அவருக்கு ஹேண்டில்லேருந்து போடுறாங்களா, வேறு யாராவது போடுறாங்களா? அவங்களுடைய கட்சியோடைய. அப்புறம் அது என்ன இருக்குது? அதுவும் கட்சிக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன சார் பண்ணீங்க? உங்களோட பங்களிப்புன்றது என்ன, அதை சொல்லுங்களேன். கொடி ஏற்றும் போது உறுதிமொழி ஏற்று வச்சிங்க. அதுக்கு பிறகு தாவேக்கா மாநாட்டில் பேசுனீங்க. இது வரைக்கும் நீங்கள் மீடியா கிட்ட பேசலை. யாரோடையுமே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேன்றீங்க. இப்படி இருந்தால் அரசியல் நடக்காது. கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்திய பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, பாஜக அல்லாத கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் இணைக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 2026 பாஜக வேண்டாம் அப்படிங்கிறதுல அதிமுக ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னா, எந்த கட்சிகளை தங்களுடைய கூட்டணிக்கு அவர் அழைக்கிறாரு? எந்த கட்சின்றது அவர் தான் கேட்கணும். ஆனால் பிஜேபியோட போக மாட்டார் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு மக்களை நம்ப வைக்கிறதுக்கு தான் அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பிஜேபி விட்டு வெளியில் வந்தார். நிச்சயமாக 26 போக மாட்டார் நான் நம்புகிறேன். இது திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களும் அவங்க சார்பாக பேசக்கூடியவங்களும் 24 மணி நேரமும் 365 நாளும் எடப்பாடி நெஞ்ச கீழ்ச்சி காமிக்கணுன்றாங்க. பிஜேபியோட போக மாட்டேன். அது அபத்தமாக இருக்குது. அவர் பல தடவை சொல்லிட்டார். தினம் அவர் மீடியாவுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் அவர் அது கேள்விக்கு தவிர்த்துட்டு போகும்போது பிஜேபியோட போகிறாங்க, அபத்தமானது. அப்படி கிடையாது. அது சலிப்பை உண்டாக்குச்சு. அப்படி பேசிட்டு போயிட்டார். அவர் நேற்று கூட சொல்லிட்டார் பிஜேபியோட இல்லை, இனிமேல் கூட்டணின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஜேபி தவிர்த்த கூட்டணின்றதை அவர் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ எந்த கட்சிக்கு அழைப்பு விடுக்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்கே சார். ஏன்னா மீதம் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான் சார். விஜய் அவர் எய்ம் பண்ணுறாரு சார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். ஆனால் அது வெளிப்படையாக 2 பேரும் சொல்ல முடியாது சார். அது 2 பேருக்கும் பல நெருக்கடிகள் இருக்குது சார். நிச்சயமாக அவர் விஜயை குறி வைக்கிறார். விஜயும் ஏடிஎம்கேக்குமான அலையன்ஸுக்கு லாஜிக்கலி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. விஜய் இப்படி பேசிட்டாரே, கூட்டணியில் பங்கு நான் ஆட்சிக்கு போட்டுப்பேன், நான் தான் பங்கு கொடுக்க போகிறேன்ற தைரியத்தில் இடத்துல இருக்கவர் எப்படி ஏடிஎம்கேவோட போவார்? யார் சிஎம்? எடப்பாடி சிஎம்மான இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வரும் காலங்களில் கிடைக்கும். 2 பேரும் வந்து கூட்டணிக்கு போகிறாங்கன்னா. உங்கள் கேள்விக்கான பதில் அவர் வந்து பிஜேபி தவிர்த்து யாரோட வேணால் கூட்டணி அப்படின்னு சொல்கிறாருன்னா அதோட அர்த்தம் வந்து தெளிவாக விஜயை குறிக்கிறாரு, திருமாவை குறிக்கிறாரு. காங்கிரஸ் இடதுசாரிகள் 2 பேரும் திமுக விட்டு போக மாட்டாங்க. உறுதியாக நான் சொல்கிறேன், போக மாட்டாங்க. திருமாவும் போக மாட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக போக மாட்டார். அதனால் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்ட். அவர் மெயினாக எய்ம் பண்ணுறது விஜய் கட்சியை. செகண்ட் பாசிபிலிட்டி திருமா போகிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதிமுகவுக்கு. விஜய்க்கு வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி ஷேப் அப் ஆகுன்றது நமக்கு தெரியாது. சீமான் கூட பேசலாம், நாம் தமிழர் கூட வந்து போகலாம். பாசிபிள் அலைன்ஸ்ன்னு நீங்கள் கேட்குறீங்க. பொட்டன்ஷியல் அலைஸ் 3 பேர், விஜய், இவங்க நாம் தமிழர், பாமக, 3 பேர். விசிகே வந்து முயற்சி பண்ணலாம், ஆனால் அது வாய்ப்பு குறைவு. விசிகே திமுகவோட தான் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் திருமாவால் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா அவரோட பார்ட்டி ஸ்ட்ரக்சர் அதை அலோவ் பண்ணார். தனிப்பட்ட திருமாவானா விரும்பலாம், அவரோட கட்சி அதை விரும்பாது. கட்சியில் இருக்க பவர்ஃபுல் லீடர்ஸ் விரும்ப மாட்டாங்க. எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் விரும்ப மாட்டாங்க. கேடர்ஸ் விரும்பினா கூட எம்எல்ஏ எம்பிஸ் விரும்ப மாட்டாங்க. அதான் யதார்த்தம். அவங்கள மீறி திருமாவால் போக முடியாது. ஸோ அவர் சொல்கிறது விஜய், சீமான், பாமக, 4ஆவது விசிகா நீங்கள் வச்சுக்கலாம். அதில் கண்டிப்பாக விசிகா தவிர மற்ற 3 பேருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான். சார், இப்போ கொஞ்சம் தரவுகளின் அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, விஜயினுடைய கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் பேர் உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்கள் கூட முன்னாடி குறிப்பிட்டிருந்தீங்க. இதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா, அதிமுகவில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2016 தேர்தல் பிரச்சாரத்தின் போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறைய இடங்களில் இதை முன்வைத்திருந்தாங்க, தேர்தல் பிரச்சாரங்களையும் பேசினாங்க. ஆனால் இப்போது அதிமுகவுடைய நிலைமை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, அந்த 1.5 கோடி பேருமே அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள், நீங்கள் இத்தனை முன் வச்சிருந்தீங்க விமர்சனங்கள், இன்னும் பேசலை, மக்கள்கிட்ட வரலை, எந்த மக்கள் பிரச்சனையிலையும் முன்னாடி வந்து நிற்கலை அப்படின்ற பிரச்சனையில் இந்த 90 லட்சம் பேரும் முதலில் அவருக்கு ஓட்டு போடுவாங்களா?
அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே சார். வெறும் ஆர்வத்தின் காரணமாக மட்டுமே வந்து உறுப்பினர்களாக இணைந்திருக்காங்களா, இல்லை இவங்க உண்மையாகவே கட்சியில் ஓட்டு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே சார். அதை வந்து விஜய் கவனிக்க தவறுறாரோ? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த எங்கள் கட்சியில் இவ்வளோ லட்சம் பேர் அவ்வளோ லட்சம் பேர், இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட மிஸ்டு கால் கொடுத்தாங்க, எங்கள் கட்சியில் 50 லட்சம் பேர் இருக்காங்க, டெபாசிட் காலியாச்சு. இந்திய அளவில் 30 கோடி பேர் 30 கோடி பேர் வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியதான். அண்ணா திமுகவில் அந்த மாதிரி 1.5 கோடி பேரும், திமுகவில் அந்த மாதிரி 2 கோடி பேரும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து 90% மேலே போலியாக பேசுகிறவங்க, இஷ்டம் போல் வந்து உறுப்பினர் சரி ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு இவங்களாவே ஏற்றுவாங்க. அதெல்லாம் பல வருஷம் 30 வருஷமாக நான் பார்க்குறேன். பட் விஜய் விஷயத்தில் அது வேறு. உண்மையிலே அவரோட அந்த ஃபிகர்ஸில் வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஜெனுயினாக உண்மையாக வந்தவங்க தான் அவங்க. ஆனால் நான் வந்து மற்ற கட்சிகளோட விஜயோட கட்சிக்கு என்ரோல் ஆனவங்களை ஒப்பிட தயாராக இல்லை. விஜய் கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாவேகா உறுப்பினர்கள் பெரும்பாலும் உண்மையாக விரும்பி வந்தவங்க தான். திமுக அண்ணா திமுகவில் இருக்க 1.5 கோடி, திமுகவில் இருக்க 2 கோடி, பிஜேபியில் இருக்க 50 லட்சம், இவங்களோடலாம் விஜய் ஒப்பிடாதீங்க. இது உண்மையாக விரும்பி வந்த கூட்டம் தான் நான் பார்க்குறேன். பட் நாளைக்கு அதை ஓட்டாக மாற்றுவாரா, மாற்ற முடியுமா, அதுக்குள்ளே ஒரு பிஹேவியர் எப்படி போகும், அது வேறு. இன்றைக்கி அது ஜெனுயன் நான் நம்புகிறேன். அதை தக்க வைக்கிறது தான் அவரோட சேலஞ்சு. அதுக்கு அவர் ஃபீல்டுக்கு போகணும். ரெண்டாவது, மற்ற கட்சியிலலாம் அவங்களாவே மிஸ்டு கால் கொடுத்து சேர்ந்தாங்க. இங்கே அப்படி இல்லை. இங்கே முறையாக, அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரில் இங்கே மெம்பர்ஷிப் சேர்க்கப்படுது. இன்னொன்று, திமுக அண்ணா திமுகவில் 2லேயுமே உறுப்பினராக இருப்பான். இந்த 1.5 லட்சம் பேரில் 30% திமுகவில் இருப்பான், திமுகவில் இருக்கும் இங்கே இருப்பான். இதெல்லாம் நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயம். விஜய் விஷயம் அப்படி இல்லை. பட் இந்த ஃபிகரை, இந்த ஸ்ட்ரென்த்தை ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சேலஞ்ச். அது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அது எங்கே வரும்னா, பாலிடிக்ஸ் பண்ணாதாங்க. ஏங்க பாலிடிக்ஸே பண்ணாமல் ஒருத்தர் எப்படிங்க பொலிட்டிக்கல் லீடராக இருக்க முடியும்? எலெக்ஷன் 2 மாதம் முன்னால் நான் வந்து ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே டைரெக்டாக சிஎம் ஆகிடணும், அது எப்படி ஆகும்? அதுக்கு பாசிபிளும் இல்லை. ஸ்டாலினுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கு 50 வருஷம் ஆயிருக்குங்க. அவரை பற்றி நமக்கு எவ்வளோ விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இடன்றது அவரோட கடினமான உழைப்பால், உண்மையிலே அவருடைய கடினமான உழைப்பால் கிடச்சிதுங்க. அதில் அவர்கிட்ட குறைகள் இருக்கலாம், அவர்கிட்ட சில வீக்னஸ் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். பட் அவர் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 75லேருந்து எமர்ஜென்சிலேருந்து 50 வருஷம் மிக கடினமான ஒரு அரசியல் பணி. அதுவும் 2006-11 கடுமையான உழைப்பாளி, மிக கடினமான உழைப்பாளி. ஸ்டாலினோட உழைப்பு வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஸ்டாலினோட உழைப்பு என்பது மற்றவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய, ஸ்டாலினிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து அவருடைய உழைப்பு. அது நம்ம உண்மையிலே பாராட்டணும், அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். இந்த இடத்துக்கு அவர் வரத்துக்கு அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கு. விஜய் இப்போ வந்து கிரவுண்டுக்கே வரலையாங்க. கட்சி ஆரம்பித்து 8 மாதம் தான் ஆகுது, 9 மாதம் ஆகுது. ஒரே ஒரு பப்ளிக் மீட்டிங்கு, 2-3 பப்ளிக் அப்பியரன்ஸு, கள்ளக்குறிச்சியில் ஒன்று, இங்கே வந்து பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா, அப்புறம் அவங்க செயற்குழு கூட்டம். இதை தவிர என்ன பாலிடிக்ஸ் இருக்குது? ஆனால் விஜயாலேயே தாங்க முடியாத அளவுக்கு விஜய்க்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்கிறது உண்மை. நான் முரண்பாடாக பேசுகிறதா நினைக்க வேணாம், இதுதான் உண்மை. விஜயாலேயே தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி அவருக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குது. அது எப்படி முன்னால் அவர் எடுத்துகிட்டு போகிறாருன்றது அவருடைய சேலஞ்ச். நீங்கள் என்றைக்குமே உங்கள் எதிரிகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ பொலிட்டிக்கலாக தன்னோட எதிரியாக ஒரு டிஎம்கேவை டிக்ளேர் பண்ணிட்டார். அந்த டிஎம்கே கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு விஜய்க்கு நிறையா இருக்குது. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? டிஎம்கே அஸ் அ பார்ட்டி அண்ட் ஸ்டாலின் அஸ் அன் இண்டிவிஜுவல். திமுகன்ற கட்சியும் ஸ்டாலின்கிற தனிநபரும் அவங்க எவ்வளோ கடினமாக வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பார்ட்டி ஒர்க் பண்ணுறாங்க, அதை கற்றுக்கணும் இல்லையா? நீங்கள் மக்களோட நீங்கள் மிங்கிள் ஆகாமல் ஒரு ஐவரி டவரில் ஒரு பங்களாவில் உட்காந்துக்கின்னு கட்சி நடத்தினீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் இது இப்படியே போச்சுன்னா நெக்ஸ்ட்டு 6 months க்ரூஷியல். நீங்கள் கட்சியை பலப்படுத்தணும். நான் கடைசி 3 மாதம் தானே, அதுக்குள்ளே என்ன ஆகிடும்னா இந்த 6 மாதம் சேர்ந்து அவனை தக்க வைக்கிறது கஷ்டம். இப்போ இந்த 1 கோடி பேர் சேர்ந்துருக்கான்ல, இவரை நீங்கள் வந்து அப்படியே ஒன்றும் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது. நீங்கள் அவனுக்கு வேலை கொடுக்கல, அவனை எங்கேஜ் பண்ணலன்னா அவன் கரைய ஆரம்பிப்பான். பேசுபொருளாக இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறீங்கன்ற நான் தான் பாலிடிக்ஸ் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் பாசிபிள். ரெண்டாவது, பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் சேஞ்சிங். 24 மணி நேரமும் 365 நாள் நீ அரசியல்வாதி. அதனால தான் ரஜினி வந்தப்போ வந்து வட்ட செயலாளர், பகுதி செயலாளர்லாம் எதுக்கு அதெல்லாம் கலைச்சிடுங்கன்னு போது எல்லோரும் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா இந்த மனிதருக்கு வந்து அடிப்படை அரசியலே புரியலையான்னு. ஏதோ தேர்தல் நேரத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் பார்ட்டி மெஷினரி. யாருமே சொல்லாத ஒரு
அதிபயங்கரமான யோசனை ரஜினி மூளையில் உதிச்சுது. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பார்ட்டி ஸ்ட்ரக்சரையே டிஸ்மேண்டில் பண்ணினார் அவர். இவ்வளோ அபத்தமாக பேசி கேட்டதே இல்லை. ஏன்னா அவருடைய புரிதல் அந்த அளவுக்கு தட்டையாக இருந்தது. நல்ல வேளை அவர் வராமலே போனார். தமிழ்நாடும் தப்பிச்சது, அவரும் தப்பிச்சார். விஜய் அப்படி இல்லை, வந்துட்டார். வந்த பிறகு நீங்கள் சினிமாவில் எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்கன்றதை வச்சு எடை போடப்பட மாட்டீர்கள். ஆக்சுவல் பாலிட்டிக்ஸ் வந்த பிறகு உங்கள் ஃபங்க்ஷனிங் என்னன்றதை வச்சு தான் நீங்கள் எடை போடப்படுவீர்கள். இதை புரிஞ்சுக்கணும். நான் என் கரியரில் பீக்கில் இருக்கும்போது வந்தன்றதெல்லாம் ஃபைன். இனிமேல் அது கிடையாது. அதை வச்சு உங்களை எடை போட முடியாது. என்ன செய்ய போகிறீங்க? என்ன உங்களோட ஆக்ஷன் பிளான்? மக்கள்கிட்ட எப்போ போக போகிறீங்க? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் எதையுமே கவனம் செலுத்தாமல் 10 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு, விக்ரவாண்டியில் ஒரு கால் ஷீட்டு, அடுத்து இதில் பனையூரில் ஒரு கால் ஷீட்டு, அங்கே ஒரு 4 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம் முடிச்சுட்டு அப்புறம் 2 வாரம் 3 வாரம் பொறுத்து இன்னொரு ஊரில் எங்கன்னா ஒரு கால் ஷீட்டுனா அது விளங்காது. பாலிட்டிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசணும். முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசணும். பேசாமல் போனீங்கன்னா நீங்கள் மத்திய அரசாங்கத்தோட ஒரு அணி, பிஜேபியோட செகண்ட் பி டீம்ன்றது கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் வந்து அந்த பிரச்சாரம் ஈடுபட ஆரம்பிக்கும். இன்னொன்று பிஜேபியும் அவர் அட்டாக் பண்ணணுங்க. வெறும் திமுக மட்டும் அட்டாக் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அவர் பேச வேண்டும். வெறும் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணால் எடுபடாது. அஃப்கோர்ஸ் திமுக முதல் எதிரி, அசம்பிளி எலெக்ஷனில் முதல் எதிரி. ஆனால் பிஜேபியை நான் தொடவே மாட்டேன்லாம் போக முடியாது. அப்படி போச்சுன்னா அது விளங்காது. அது வந்து ஏன்னா அவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வரும்போதே அன்றைக்கி நாடு முழுவதுமே மோடி வேணுமா வேணாமான்ற கேள்வி எழும்போது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் எனக்கு குறி கிடையாது அசம்பிளின்னு சொல்லும்போதே அவர் மோடி எதிர்ப்பிலிருந்து நழுவி போனார். அங்கேயே அவர் மேலே சந்தேகத்தின் நிழல் ரேகைகள் படிந்தன. இப்போ வசதியாக 26க்கு வந்திருக்காரு. 26ல் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் குறி, மோடி வேணுமா வேணாமான்றது கிடையாது. இப்போ நீ டிசைசிவாக ஸ்டாலினுக்கு எதிராக ஒன்று எடுத்துட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் மத்திய அரசாங்கத்தோட மக்கள் விரோத திட்டங்களை பற்றி நீ வாயை திறக்காமல் இருந்தீங்கன்னா அது விளங்காது. பேசி ஆகணும். ஈக்குவலாக எதிர்த்தால் தான் வண்டி ஓடும், இல்லைன்னா வண்டி ஓடாது. 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணி முதலிடத்தில், அதிமுக கூட்டணி 2ஆம் இடம், என்டிஏ கூட்டணி 3வது இடம், 4ஆம் இடத்துல நாம் தமிழர் இருந்தாங்க. அதுவே வாக்கு சதவீதத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2016 டிஎம்கே ஏடிஎம்கேயோட வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமான அளவில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் பாஜக நாம் தமிழனுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவில் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 சட்டப்பேரவை தேர்தல் நோக்கி நம்ம போகும்போது விஜய் அவர்கள் புதுமுகமாக உள்ள நுழைஞ்சு இந்த போட்டி ஒரு 5 முனை போட்டியாக மாறுது, இல்லை 4 முனை போட்டியாக மாறுது அப்படின்னும் போது மறுபடியும் அடிவாங்க போகிறது திமுகவினுடைய வாக்கு வங்கியா, இல்லைனா பாஜக மற்றும் நாம் தமிழர் போன்ற புதிய கட்சிகளுடைய வாக்கு வங்கியா? புதிதாக வளர்ந்து வரக்கூடிய இல்லை, விஜய் வந்து எல்லாருக்கும் சேதாரத்தை ஏற்படுத்த போகிறாரு. ஆனால் குறிப்பாக என்னுடைய கணிப்பு தரவரிசை பட்டியல் படி பார்த்திங்கனாலே நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், பாமக இவங்க 3 பேருக்கும் கணிசமான சேதாரம் இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஐ மே பி ராங், பட் என்னோடய கணிப்பு. நான் இதை வந்து அப்ஜெக்டிவாக தான் பார்க்குறேன். எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது இதை சொல்கிறதில்ல, இருக்கவும் முடியாது, வாய்ப்பே கிடையாது. நாம் தமிழர், விசிகா, பாமக 3 பேருக்கும் இந்த வரிசை பட்டியல்லையே நம்பர் 1 நாம் தமிழர், நம்பர் 2 விசிகா, நம்பர் 3 பாமக அடி உழுது. அதை தாண்டி மற்ற எல்லா கட்சியிலையுமே பாதிப்பு இருக்குது. இது வந்து திமுகவுக்கு வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் அவர் உடைக்கிறாரு, எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்கிறது திமுக காரர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். இது வந்து செல்ஃப் டிசெப்ஷன். அவங்க ஏமாற்றிக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்குது. அதை தனித்து பார்க்கக்கூடாது. இந்த 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாக்கு வங்கியை சிதற அடிக்கும். சிறுபான்மையின வாக்குகள் அவங்கள விட்டு வெளியில் போகுது. அவங்க நினைக்கிற மாதிரி 2019, 21, 24 தமிழ்நாட்டில் 13% ஓட்டு கிட்டத்தட்ட மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்படியே அவங்களுக்கு போச்சு. கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே 13+லேருந்து தான் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த அளவுக்கு மைனாரிட்டிஸ், சிறுபான்மையின, குறிப்பாக இஸ்லாமியர்களுடைய வாக்குகளுக்கு மொத்த குத்தகைதாரர்களாக திமுக தான் இருந்தது. 26ல் சத்தியமாக அது இருக்காது. கணிசமாக அதுலேயும் உடையுது. ஏன்னா மோடி ஃபேக்டர் அங்கே இஷ்யூ கிடையாது. அதனால் வந்து நீங்கள் மோடியை காமிச்சலாம் வந்து சிறுபான்மையின வாக்குகள் அப்படியே அள்ளின்னு போடலாம், மொத்தமாக நாங்கள் தான் குத்தகைதாரன்ற கதையெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி ஸ்டாலின் ஃபேக்டர் தான். சிறுபான்மையின மக்களுக்கு நாங்கள் தான் மொத்த குத்தகைதாரர்கள் என்ற பசப்புரை 26ல் எடுப்படாது. ஸோ அங்கே ஒரு லாஸ் வருது. தலித் ஓட் பேங்க் உடையுது. கம்யூனிஸ்டுகளோட தொழிலாளர் ஓட்டு பேங்க் உடையுது.
ஏன்னா இவங்க பேச்சு ஒன்று செய்கை ஒன்று. அரசு ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் திமுக எதிராக திரும்பியிருக்காங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு நாளை கொடுத்தா பார்த்துருப்பீங்க. நாங்கள் போராடும் போதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக அந்த ஸ்டாலின் அழையா விருந்தாளியாக வந்து எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றுவேன். காட்டமான அறிக்கை. இன்றைக்கி முதலமைச்சர் ஆனோன்னு எட்டியே பார்க்கல, எங்களுடைய எந்த கோரிக்கையும் நிறைவேற்றலை, நிதி சாராத கோரிக்கைகளும் நிறைவேற்ற சொல்கிறாரு. அதனால் நாங்கள் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் தான் எங்களை வந்து ஒரு பாப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் நாங்கள் 26 எதிர்க்கட்சி தலைவர் பரிசை ஸ்டாலினுக்கு அளிக்க தயாராக இருக்கிறோம். எவ்வளோ டேமேஜிங்கான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக எதிராக ஓட்டு போடுவோன்றாங்க. திமுக எப்பயுமே மார்த்தட்டி கொள்ளும் அரசு ஊழியர்கள் திமுகவோட பரம்பரை சொத்துன்னு கதை. அந்த கதைலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. அரசு ஊழியர் சங்கம் சொல்லுது 26 ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவி பரிசளிக்கப்படும். எவ்வளோ கவித்துவமான ஒரு ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவோன்னு. அதே மாதிரி வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி வரும்போது ஒரு நண்பர் சொன்னாருங்க, எனக்கு பல ஆண்டுகளாக தெரிஞ்சவர், சென்னையில் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கவர். அவர் சொல்கிறார், சார் எடப்பாடி பீரியடில் கூட இவ்வளோ கஷ்டம் இல்லை சார், நாங்கள் திமுக தான் ஓட்டு போட்டோம் 21. இன்றைக்கி பல ட்ராவல்ஸ் வந்து மூடிட்டு வேறு தொழிலுக்கு போயிட்டான். பிளாட்ஃபாரத்தில் போட்டு பிளாஸ்டிக் பொருளை விற்கிறான், மளிகை கடை வச்சுருக்கான், மீன் விற்கிறான். ட்ராவல்ஸ் தொழிலே அழிஞ்சு போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் ஏற்றிருக்காங்க. ஒவ்வொரு செக்டாரும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. உங்கள் மோடி மதவாதம் இந்துத்துவான்னு சொல்லி இனிமேல் அந்த பருப்பு வேகாது. இனிமேல் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் பேசப்படுவீங்க. ஸோ அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்லக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களும் திமுக எதிராக திரும்புகிறாங்க. அமைப்பு சாராத அன்ஆர்கனைஸ் செக்டாரும் பெரிய அளவில் திரும்புது. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்குது தம்பி. இங்கே அதை யார் அறுவடை பண்ணுவான்றது தான் முக்கியமான கேள்வி. இதை கேட்கும்போது நம்முடைய நண்பர் ஒருவர் இருக்கார் உளவுத்துறையில். அவர் சொன்னார், சென்ட்ரல் ஐபியில் மத்திய உளவுத்துறையில் ஒரு நீண்ட நாள் நண்பர். அவர் சொன்னார், சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, யார் அறுவடை பண்ணுவோம்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. எனக்கு டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கேக்கு நான் எப்படி ஓட்டு போட முடியும்? அப்போ டிஎம்கேக்கு எதிராக ஒரு உணர்வு இருந்தாலும் அதை அறுவடை பண்ணுறதுக்கு ஆள் இன்னமும் சரியாக அமையல. ஏடிஎம்கேக்கு இன்னமும் இழந்த பொற்காலத்தை மீட்டெடுக்க முடியல. விஜய் அன்டெஸ்டட் பிளேயரு. எலெக்ஷனை ஜெயிக்கிறதுன்றது வேறு. அதனால தான் 1 கோடி ஓட்டு இருந்தால் கூட அது அப்படியே ஓட்டாக மாறுமான்னு அதை நான் சொல்லவே இல்லை. அந்த மிஷினரி வேறு. அப்போ திமுகவுக்கு எதிராக ஒரு அலை உருவாதுனா கூட அதை யார் அறுவடை பண்ண போகிறா? அந்த இடம் இன்னும் அப்படியே காலியாகவே இருக்குது. அது இன்னும் வீறு கொண்டு எழலை. அது வந்ததுன்னா சேலஞ்சு. அப்படி இல்லை, 4 முனை போட்டி வருது, 5 முனை போட்டி வருதுன்னா எவ்வளோ தான் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டாக இருந்ததுன்னா ஐ திங்க் தே வில் ஸ்கிராப் த்ரூ. பட் இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இவங்க ஏடிஎம்கேவை குறைச்சி மதிப்பிடாதீங்க. நான் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வருவாங்கலாம் நான் சொல்லலை, குறைச்சி மதிப்பிடாதீங்க அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ் அந்த மாதிரி வருது அப்படின்னா தட் வில் பி அ வெரி ஃபார்மிடபிள் ஃபோர்ஸ். பட் அது வருதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பல பிரச்சனைகள் இருக்குது அதில். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து விஜயோட வருகை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது உண்மை. திமுகவை பொறுத்தவரையில் அவங்க கட்சி சார்பாகவும் அரசு நிர்வாகம் சார்பாகவும் நடவடிக்கைகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். ஏன்னா விஜய் பக்கம் வாக்காளர்கள் போய்விடக்கூடாதுன்றதுக்காக களம் மெல்ல சூடு பிடிக்க ஆரம்பிக்கிறது. அண்ணாமலை இந்த மாத இறுதியில் வராரு. அது வந்த பிறகு வந்து களம் இன்னமும் சூடு பிடிக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி ரொம்ப நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக.